வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு செட்டிநாடு ஸ்டைல ஒரு முட்டை பணியார குழம்பு தான் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு 6 முட்டை நான் உடைச்சு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமா வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா பூண்டு குட்டி குட்டியா சாப் பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணி உப்பு மிளகு தூள் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பணியார சட்டியை வச்சு ஊற்றி எடுத்துக்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி எடுத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல குக் ஆயிடும். ஏன்னா இதை நம்ம குழம்புலையும் சேர்க்க போறோம். இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்ல மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றி எடுத்துட்டு இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்று. கடாய் சூடானதும் அதில் கடுகு, சோம்பு, 2 பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஒரு 10 போல பூண்டு பல்லு, கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயம், கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கட்டும். தேங்காய், மிளகு, சோம்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வீட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம எடுத்து சுட்டு வச்சுருக்க இந்த முட்டை எல்லாத்தையும் அதில் முட்டை பணியாரம் எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே எடுத்திங்கன்னா அல்டிமேட்டான முட்டை பணியாரம்